அஸ்ஸலாமு அலைக்கும். நாச்சியாதீவு குளத்தின் அதிகரித்த நீர் வெளியேறிய போது நாச்சியாதீவு பெரியலையினூடாக பெருக்கெடுத்த தண்ணீர் இந்த வியாபார ஸ்தலத்தையும் பாதித்து இந்த வியாபார ஸ்தலத்தின் கீழால் தண்ணீர் உடைத்து கொண்டு செல்கின்ற காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வியாபார ஸ்தலங்களில் காணப்பட்ட அத்தனை பொருட்களும் இந்த தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு பாரியதொரு நஷ்டத்தை இந்த வியாபார ஸ்தலங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றதை நாங்கள் அறிகின்றோம். இந்த வியாபார ஸ்தலத்துக்கு முன்னால் பாரிய குழி போன்று பெரிய பள்ளங்களை ஏற்படுத்தி பாய்ந்த தண்ணீர் படுத்திய பாடுதான் இந்த வீடியோ காட்சியினூடாக இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு காணப்படுகின்ற காட்சி ஒரு வானொலி தொலைக்காட்சி உபகரணங்கள் திருத்தப்படுகின்ற ஒரு கடை. இந்த கடையிலே வைக்கப்பட்டிருந்த அத்தனை வானொலி உபகரணங்கள், தொலைக்காட்சி பெட்டிகள், பழுது பார்க்கின்ற உபகரணங்கள் அத்தனையும் நீரிலே அடித்துச் செல்லப்பட்டு வெறும் கடையாகத்தான் இந்த கடை இப்பொழுது காட்சி தருகின்றது. அதே நேரத்தில் இந்த கடைக்கு கீழால் பாரிய குழி போன்று பெரிய பள்ளமொன்றை ஏற்படுத்திவிட்டுத்தான் இங்கிருந்து இந்த தண்ணீர் பாய்ந்து சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். துவிச்சக்கர வண்டி திருத்துகின்ற ஒரு இடம், பைசைக்கிள் ரிப்பேர் செய்கின்ற ஒரு இடம். இந்த இடத்தையும் கூட இந்த தண்ணீர் விட்டு வைக்கவில்லை. இந்த இடத்தையும் கூட கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகித்தான் இந்த தண்ணீர் இந்த பகுதியால் பாய்ந்து சென்றிருக்கின்றது. எனவே கடும் சேதத்தை ஏற்படுத்திய பிரதேசத்தில் இந்த காட்சிகள் உங்களுக்கு இப்பொழுது காண்பிக்கப்படுகின்றன. ඒ වතුර අහට කියන වැඩ ඒකට සීමාවන තරම්ට කොන්ක්‍රීට් දාලා තියෙනවා. ඒ ටික යන්න ඕනේ. ඒකට උඩින් යන තමයි පිට වන්න කොහොමද? උඩින් ආවිත් ඒකට පිටපස්සේ. ඒකයි இந்த பகுதியையும் இந்த வெள்ள நீர் விட்டு வைக்கவில்லை. இந்த வியாபார ஸ்தலத்தின் கீழால், இந்த வியாபார ஸ்தலத்துக்கு முன்னால் அமைந்திருக்கின்ற இந்த பகுதியில்தான் இந்த பாரிய சேதத்தை இந்த வெள்ள நீர் ஏற்படுத்தி கடந்து சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது நாச்சியாதீவு பிரதான பாதையில் ஃபார்மசி அமைந்துள்ள வீதிக்கு அருகாமையில்தான் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன.
பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகின்ற நீங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனுராதபுரம் மாவட்ட நாச்சியாதீவு பகுதியிலே வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட அழிவுகள் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த வீடியோ காட்சிகள் இந்த பிரதேசத்திலே எந்தெந்த பகுதிகளிலே அழிவை ஏற்படுத்தியது என்ற விவரங்களை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோ காட்சியினூடாக தொடர்ந்து காண்பிக்க இருக்கின்றேன். எனவே உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்கி சப்ஸ்கிரைப் செய்து இந்த காட்சிகளை முழுமையாக பார்வையிடுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாச்சியாதீவு பகுதியில் ஏற்பட்ட பாரிய அழிவுதான் இந்த வீடியோ காட்சி.